பிதாவாகிய தேவனுடைய உரிமை கோரல். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடங்களின் நோக்கம் பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றானமை தேவன் என்பதை நிரூபிக்கவும், ஆண்டவராகிய இயேசுவே ஒன்றானமை தேவன் என்கிற பெந்தேகோஸ்தேக்காரரின் உபதேசமும், ஒரே தேவன் சம அந்தஸ்துள்ள மூவராய் செயல்படுகிறார் என்கிற திரித்துவ உபதேசமும் பொய்யானது என்று உறுதிப்படுத்துவதாகும். சென்ற பாடத்தில் வேதாகமத்தில் தேவன் ஒருவரே என்று பல தடவை சொல்லப்பட்டிருப்பதினால் பிதாவாகிய தேவனை தவிர வேறு தேவன் இருக்க முடியாது என்பதை அநேக வேத வாக்கியங்களை முன்வைத்து நிரூபித்தோம். ஆண்டவராகிய இயேசு தன்னை தேவன் என்றோ நாம் அவரை தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்றோ நேரிடையாக எங்கும் சொல்லவில்லை. இந்த பாடத்தில் பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றானமை தேவன் என்பதை நிரூபிக்க பிதாவாகிய தேவனுடைய உரிமை குரலை ஆராய்வோம். 1. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளைகளில் பிரதானமானது தேவன் தம்முடைய விரலினாலே எழுதி கொடுத்த 10 கட்டளைகளாகும். இந்த 10 கட்டளைகளில் முதல் கட்டளையே மிகவும் பிரசித்தி பெற்றதும் மிக முக்கியமானதும் ஆகும். இந்த முதல் கட்டளையின் கீழேயே மற்ற எல்லா கட்டளைகளும் அடங்கும். இந்த கட்டளையை ஒருவர் அலட்சியப்படுத்தினாலோ அல்லது அதை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டினாலோ அல்லது மறுத்தாலோ அவர் தேவனுடைய சாபத்துக்கு ஆளாகி அற்புண்டு போவார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலிருந்து அறுப்புண்டு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டதற்கு இந்த முதல் கட்டளையை அலட்சியப்படுத்தினதே ஆகும். யாத்திராகமம் 20:1 முதல் 2 வசனங்களில் சொல்லப்பட்ட அந்த கட்டளை, உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வேதாகம் முழுவதற்கும் இந்த கட்டளையே பிரதான கட்டளையாகும். அதாவது, யெகோவாகிய நானே உன் தேவன், என்னை தவிர வேறு தேவன் உனக்கு உண்டாயிருக்கக்கூடாது என்பதாகும். இப்படி இருக்க குமாரனாகிய தேவன், ஆவியானவராகிய தேவன் என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படாததை சொல்வது இந்த முதல் கட்டளையை மீறுவதாகும். ஆண்டவராகிய இயேசுவும் மார்க் 12:29-30 வசனங்களில் கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை என்று சொல்லியிருக்கிறார். எனவே யெகோவா என்று சொல்லப்படுகிற பிதாவாகிய தேவன் ஒருவரே தேவன், அவரை தவிர வேறே தேவன் இல்லை. அவரே தேவன் அறிந்து அவரிடத்தில் முழுவதுமாக அன்பு கூற வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்வதும், ஒரே தேவன் சம அந்தஸ்துள்ள மூவராய் செயல்படுகிறார் என்று சொல்வதும் தேவனுக்கு விரோதமான கலகமாகும். 2. என்னோட வேறே தேவன் இல்லை என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். என்னோட வேறே தேவன் இல்லை. தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருமானால் அதை உன்னிப்பாக கவனித்து அதை முழுமனதோடு விசுவாசித்து அதில் கீழ்ப்படிய வேண்டும். அதுவே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை விட்டு நாம கற்பனை பண்ணி தேவன் இப்படி இருக்கிறார், தேவன் அப்படி இருக்கிறார் என்று சொல்வது தேவனுக்கு விரோதமான கலகமாகும். உபாகமம் 32:39 தேவன் இஸ்ரவேலரிடம், நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை, என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுத்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்றும், சங்கீதம் 50:7 என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன், நானே உன் தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே யெகோவாவே தேவன் என்று அறிகிறோம்.
இப்படி இருக்க என்னோட வேறு தேவன் இல்லை, நானே உன் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னவரிடம், அப்படி இல்லை கர்த்தாவே, நீர் பொய் சொல்லுகிறீர், உம்முடைய குமாரனும் தேவனாய் இருக்கிறார், உம்முடைய பரிசுத்த ஆவியனும் தேவனாய் இருக்கிறார், நீங்கள் மூவரும் தேவனாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுவது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று எண்ணி பாருங்கள். 3. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. ஏசாயா 44, 6 மற்றும் 8 வசனத்தில், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் என்றும், நீங்களே எனக்கு சாட்சிகள், என்னை தவிர தேவன் உண்டோ, என்னை தவிர தேவன் உண்டோ, வேறொரு கன்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் ஏசாயா 43, 10 முதல் 12 வசனத்தில், நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து, நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றும், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை எல்லாம இரட்சகர் இல்லை, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை தவிர தேவன் இல்லை என்றும், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே தேவன் என்பதற்கு தேவன் யாரை சாட்சியாக வைக்கிறார்? அவருடைய கிரியைகளை கண்ட இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் தெரிந்து கொண்ட தேவனுடைய தாசனாய் கிறிஸ்துவையுமே தேவன் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஏசாயா 42:1, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் என்று சொல்லப்பட்டவரும். வெளி 3:14, தேவனுக்கு உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும், தேவனுக்கு உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும், தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாக இருக்கிற ஆமென் என்று சொல்லப்பட்டவருமாகிய தேவனுடைய சாட்சியாகிய ஆண்டவரை இயேசுவையே மெய்யான தேவன் என்று சொல்லுவதும், அவரும் தேவனைப் போலவே தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுவதும் தேவனுக்கு பிரியமாய் இருக்குமா என்று நீங்களே உங்களை நிதானியுங்கள். தேவனுடைய கிரியைகளை தங்கள் கண்களினால் கண்ட இஸ்ரவேலருடைய சாட்சிகளையும், தேவனை கண்டு அவரோடு பேசி அவரிடமிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட தேவனுடைய சாட்சியாக கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சாட்சியை நம்பாமல் இன்றைய ஊழியக்காரின் பொய்யான வார்த்தைகளை நம்பினால் நாம் தேவனுக்கு விரோதிகளாக இருப்போம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 4. நானே தேவன், என்னை தவிர வேறே தேவன் இல்லை என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேறே தேவன் இல்லை. பாபிலோனியர்களால் தரைமட்டமாக்கப்பட்ட எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படி தேவனால் முன்குறிக்கப்பட்ட பெர்சியாவின் ராஜா பிறப்பதற்கு சுமார் 150 வருடங்களுக்கு முன்பாகவே தேவன் அவனுக்கு கோரேஸ் என்று பெயரிட்டு தீர்க்க தரிசனமாக ஏசாயா 45:5-6, நானே கர்த்தர், அதாவது நானே யெகோவா, வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க நாம் பொல்லாதவர்களின் பேச்சை கேட்டு தேவனை நோக்கி, இல்லை கர்த்தாவே, யோவான் 8:58 இயேசுவனும் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார், எனவே அவரும் யெகோவாதான், எனவே அவர்தான் நீர் என்று சொல்லுவது நியாயமாகுமா? மேலும் ஏசாயா 45:21-22 நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க நாம் அவரை நோக்கி,
அப்படி இல்லை கர்த்தாவே, நீர் தவறாக சொல்லுகிறீர், உம்மை தவிர கிறிஸ்துவனரும் தேவன்தான், பரிசுத்த ஆவியரும் தேவன்தான், நீங்கள் மூவரும் சேர்ந்துதான் ஒரே தேவனை இருக்கிறீர் என்று சொல்வது நியாயமாகுமா? அது தேவனுக்கு எரிச்சலாக இருக்காதா? அது தேவனுடைய கோபாக்கினையை நம்மேல் கொண்டு வரும் என்று அறியுங்கள். 5. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. ஏசாயா 46:9 தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடம், முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவர்களை நினையுங்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை என்று சொல்லியிருக்கும்போது கிறிஸ்தவ ஊழியர்கள் எப்படி ஆண்டவராக இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் தேவனுக்கு சமமானவர்கள் என்று சொல்ல முடியும்? மேலும் எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்றும், ஓசியா 13:4 நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாய கர்த்தராக இருக்கிறேன், ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம், நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம், என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய உரிமை கூறுதலை நிராகரித்து தேவன் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்க அனுப்பின கிறிஸ்துவானவரையும் நம்மை பரிசுத்தப்படுத்த அனுப்பின ஆவியானவரையும் தேவன் என்று சொல்வதும், அவர்களை தேவனுக்கு சமமானவர்கள் என்று போதிப்பதும், அவர்களும் தேவனுக்கு இணையான தேவர்களே என்று தேவனிடமே வாதாடுவதும் நமக்கு தேவனுடைய கோபாக்கினையை கொண்டு வரும் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை தேவனை திருஷ்டாந்தப்படுத்த அடம்பிடிக்கிறவர்கள் பிதாவாக தேவன் எரிச்சல் உண்டாக்குவதை தவிர வேற என்ன சாதிக்க விரும்புகிறார்கள் என்பது ரகசியமாக இருக்கிறது. அது தெரிந்தால் தயவுசெய்து கமெண்டில் பதிவு செய்யுங்கள். எனவே பிதாவாகிய தேவன் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அப்படி செய்வது அவரை நமக்கு வெளிப்படுத்தின ஆண்டவரை இயேசுவுக்கு மகிமையாக இருக்கும், நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பாடத்தை கேட்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செய்து இதை அனைவருக்கு ஷேர் செய்யுங்கள். இது ஜீவனுள்ள வசனங்கள். பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றாண்மை தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் உங்கள் அனைவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.